எத்தனை பேர் இந்த காலையில நம்புறீங்க? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகல. இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எல்லா காலத்திலும், சோர்வின் காலத்துல, துயரத்தின் காலத்துல, துன்பத்தின் காலத்துல, கர்த்தர் கொடுத்தாலும் பரவாயில்ல, எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றிற்காக நான் ஸ்தோத்திரம் செய்வேன். அப்படி சொல்றவங்க நல்லா ஒரு நிமிடம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நல்ல வாய்களை திறந்து ரீமாமா ஷகதலாரா, இந்த காலை வேளையில கர்த்தருடைய கிருபை அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகட்டும். நாங்கள் அவமானப்படுவது இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கிழக்கும் மேற்கும் அடைபட்டு போனாலும் எங்களுக்கு ஒரு வாசல் உண்டு, பரத்திலிருந்து ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடலை கற்றுக்கொண்டு அப்படி ஆராதிக்கலாம். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் நான் எண்ணின அக்கினி 7 மடங்கா பெருகினாலும் நாங்க உங்களை தான் நம்பியிருப்போம் ஆண்டவரே. எங்க கரங்களை உங்களுக்கு நேரம் மாத்திரம்தான் உயர்த்துவோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வரும். நம்புறவங்க நல்லா கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலோ அணையும் என்று நான் எண்ணிய 7 மடங்கானாலும் சொல்லுவோமா? கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய 7 மடங்கு. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களையே, எத்தனை பேர் கண்களை ஏறெடுக்கிறோம்? என் கைகளை உயர்த்திடுவேன், உங்க முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களையே எடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உங்க முகம் நோக்கிடுவேன். நான் அடுத்த சரணம் போடு. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. சொல்லுவோம், வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறா. காலையும் மாலை உங்க கரங்கள் தளர்ந்து போகாது. ஓ கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உங்க முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை முடிஞ்ச கரங்களை உயர்த்தி என் கைகளை உயர்த்திடுவேன், உங்க முகம் நோக்கிடுவேன். காலையும் மாலையும் மாத்திடும் கரங்கள் தளரா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருடைய கரம் தளர்ந்து போகல, என்னை உருவாக்கினவருடைய கரம் தளர்ந்து போகல. இப்பொழுதும் கூட ஓங்கிய புயத்தினால எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினவர் இப்போது நான் கடந்து போகிற இந்த அக்கினி சூளையிலிருந்து அவர் என்னை கடந்து போக பண்ணுகிறவர் அல்ல, வெளியே கொண்டு வருவார். ஒருவேளை அது உலகத்துக்கு பட்சிக்கிற அக்கினி, இது என்னை பாதுகாக்கிற பரிசுத்த அக்கினி. இயேசு என்னோடு இருக்கிறார். அவருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற இந்த காலை வேளையில கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனா அணையும் என்று நான் எண்ணிய 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய. கடைசியா கண்களை ஏறெடுப்பேன், உங்க சத்தையிலும் மட்டும்
முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை கண்களையே சொல்லுவோம். என் கைகளை உயர்த்திடுவே. உங்க முகம் நோக்கிடுவே. நான் வெட்கம் கண்களையே எடுப்பே. என் கைகளை உயர்த்திடுவே. கற்றுக்கொண்டவங்க பாடுங்க. நான் வெட்கப்படுவதில்லை கண்களை ஏறெடுப்பேன். என் கைகளை உயர்த்திடுவேன். உங்க முகம் துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கைகளை உயர்த்தி உந்த நாமம் போற்றுவேன். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கைகளை உயர்த்தி இந்த நாமம் உயர்த்துவேன். பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் சொல்லுவோம். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும். அறிக்கை செய்வோம் ஒரு தடவை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும். உம்மை போல யாரும் நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன். உம்மை தான் எந்த வாழ்வு. உம்மை தான் எந்த ஆதாரமாய் நிறுத்தியுள்ளே. நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே. முடிந்த கரங்களை உயர்த்தி எல் சடாய் ஆராதிப்பே. எல்ரோஹி ஆராதிப்போம். அடோனா ஆராதிப்பே. இயேசுவா ஆராதிப்பே. எல் சடா ஆராதிப்பே. எல்லோஹீம் ஆராதிப்பே. அடோனா ஆராதிப்பே. இயேசுவா கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்த காலமெல்லாம் கண்மணி போல காப்பீங்கப்பா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்த காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. எல்சடா ஆரா. உங்க சத்தம் எழும்பட்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். இயேசுவே ஆராதிப்பேன். எல்சடா எல்லோஹீம் ஆராதிப்பேன். அடோனா ஹalleluya. கரங்களை தட்டி அல்சடா. அவர் எடோனா. அவர் சர்வ வல்லவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எது வழியா நான் கடந்து போனாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேங்கிற ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
ஒருவேளை உலகத்திற்கு அது பட்சிக்கிற அக்கினியா இருக்கலாம். பக்கத்துல வந்த எதிரிகளை அதை அழித்து போட்டது. சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகுவா அதை அழிக்க முடியல. நீங்க கடந்து போகிற சில அக்கினி உங்களை அழிக்காது, அது உங்களை பரிசுத்ததான் படுத்துமே தவிர உங்களை பொன்னாக விளங்க செய்ய போகிறது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறது. நம்புறவங்க என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் தோள்களின் மேல நான் இருக்கிறேன் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனது தலைவன் இயேசுராஜன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கரங்களை தட்டி சொல்லுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து. ஓ இதய இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகாரம் சொல்லுவோம். இதய கொஞ்சம் இரக்கத்தின் சிகா பார்த்து 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 ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. எனது எனது தலைவன். நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்க என் அப்பா இருக்கிறார், யார் இருக்கிறாங்களோ இல்லையோ இயேசு உண்டு. மகிழ்ந்து மகிழ்ந்திடும் எனது தலைவர் எனது தலைவர் இயேசுராஜன் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே சொல்லுவோம். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தெய்வம் நீதி தெய்வம் வெற்றி வேந்தர் மன்னன். நீதி தெய்வம் வெற்றி வேந்தர் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவர் எனது தலைவாயே மகாதலா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதவர். எனது தலைவர் எனது தலைவர் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் என் அப்பா என் கூட இருந்துட்டாருன்னா போதும், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் பர்ஸ் நிறைய காசு இருப்பதோ கோடிகள் இருப்பதோ அல்ல, கோடிகளுக்கு சொந்தமான இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் 10,000ங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. என் இயேசு என்னோடு இருந்தால் போதும், உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து செல்லுவேன். நீங்க போதும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து இந்த பாடல் உள்ள அவர் அமைதியின் தேவன். சில நேரத்தில் அமைதியா இருப்பார். நீ அமைதியா இருக்காருன்னு சோர்ந்து போகாதீங்க. கழுகு தன் கூட்டை கலைக்கும் போது குறிஞ்சிகள் நினைக்கும், ஆண்டவர் இதுவரைக்கும் கழுகு அம்மாவை அப்பாவை நேராக பார்த்தோம் ஆனால் பார்க்க முடியலையேன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாது, அவர் தான் உங்களை இதுவரைக்கும் சுமந்து வந்திருக்கிறார். அவருடைய சிறகில தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர் இதுவரைக்கும் நம்ம விட்டு விலகலை, கைவிடலை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 6வது வசனத்துல இருந்து போடுங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா காத்து கொள்ளும். உலகத்தார் நினைப்பாங்க, எப்படி சார் இவ்வளோ பிரச்சனை வந்து இந்த குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா இதுதான் எல்லா புத்திக்கும்.
எந்த மனுஷ புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் உங்க இருதயத்துல ஆளுகை செய்யறதற்கு இந்த காலையில ஒரு நிமிடம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஏலத்துல ஆளுகை செய்யட்டும் விரும்புறவங்க நல்ல ஒரு நிமிடம் வாய்களை விரிவா திறந்து ரபாலா ஷீகாதா ரபாலாபா இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல அந்த தேவ சமாதானம், குடும்பங்களுக்குள்ள தேவ சமாதானம். ஓ ரமாலா தாரா ஷீகாதாரா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிற நேரம். ஹalleluya. அப்படி அடுத்த சரணத்தை கண்களை மூடி பாடுவோமா? இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் பார்த்து 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 ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடையும் எனது தலைவர் எனது தலைவர். மார்பில் மார்பில் சாய்ந்து சாய்ந்து எனது தலைவர் எனது தலைவர் இயேசுராஜன். ஹalleluya. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியா. சொல்லுவோம். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் ஐயா எத்தனை நன்மைகள். நல்ல கரங்களை தட்டி எப்படி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல் ஐயா. எத்தனை ஐயா எத்தனை நன்மைகள் எப்படி நன்றி சொல்லுவேன் நான் எப்படி உங்க சத்தையில மட்டும் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் உங்க பலத்தால் இடை கட்டினீ. ஐயா எத்தனை நன்மைகள் எப்படி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி ஐயா ராஜா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி. கடைசி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஹalleluya. நன்றி ராஜா நன்றி ராஜா ராமகானலா. நல்ல வாய்களை விரிவா திறந்து ஒரு நிமிடம் ஏசப்பாவுக்கு நன்றி ஸ்தோத்திர. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவரை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறவங்க அவரிடத்துல அன்பு கூறுகிற எனக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். இந்த காலையில நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்பா பாதத்துக்கு வந்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதை அறிஞ்சவர்களா ஒரு நிமிடம் ஆண்டவரே நாங்கள் உங்க பிள்ளைங்கப்பா நாங்கள் எல்லா நேரத்தில் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாம் இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்றது எளிது. போராட்டத்தின் நடுவில் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க தேவ கிருபை பெருகும். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்குன்னு சொன்ன ஆண்டவர் இந்த காலையில ஒரு சிலரை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். சபையில பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் சுகமாக்க போதுமானது. நம்புறவங்க ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே,
தெரிந்த பாடல் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரே. ஓ நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரே. இயேசு மகராஜா, இயேசு மக தலைக்கு மேல தட்டி முடிஞ்சா இரக்கத்தின் சிகரம். இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சிலர் பக்கத்துல சோர்வா இருக்கிறாங்க, சிலரை பார்த்தா டயர்டா இருக்க மாதிரி இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு மகாராஜாவே இருக்கிறார் உங்களுக்குள்ள. உங்க முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்குது? கொஞ்சம் சிரிங்க, கர்த்தர் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க. உபத்திரவம் உண்டு, உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்த அப்பாவுடைய பிள்ளைங்க நீங்களும் நானும். சத்ரு தோக்க போறேன்னு தெரிஞ்சே இவ்வளவா போராடுறான். நான் ஜெயிக்க போற தேவ பிள்ளைகள் எவ்வளவா ஜெபிக்க வேண்டும், எவ்வளவா தேவனை துதிக்க வேண்டும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் அல்லவா? நல்ல வாய்களை திறந்து, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க கையில தான் கர்த்தர் வைத்திருக்கிறார் சகோதரா. ஜெயத்தை கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஏழைகளின் பலன். சொல்லுவோமா? ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன். இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, எங்கள் நேசா இரக்கத்தில். சொல்லுவோம், இயேசு மகராஜா, இயேசு இரக்கத்தில் சிகரம். இயேசு மகராஜா, எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம். இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, இயேசுவே. உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவா என்று எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையோ. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, எங்கள் ஹல்லேலூயா. இயேசு மகராஜா, இரக்கத்தில் சிகரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடம். நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அவரை நம்பினவர்களை அவர் கைவிட்டதில்லை, தேடி வந்தவர்களை. இயேசு மகராஜா, இரக்கத்தில் சிகரம் நீரே. இயேசு மகராஜா, இரக்கத்தில் சிகரம் நீர். ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம். ஒரு குறைவில்லாமல், ஒரு குறைவில்லா காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமா ஆயிரம் ஸ்தோத்திரம்
ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. கரங்களை உயர்த்தி ஆயுளெல்லாம் ஆயுளெல்லாம் என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. எதிரின் கண்கள் முன்பாக தலையை நிமிர செய்தீரே, எதிரின் கண்கள் முன்பாக நிமிர செய்தீரே. ஆறுதலே ஆறுதலே ஆயுளெல்லாம் சொல்லுவோம். ஆறுதலே ஒரு குறைவில்லாமல் ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே 10,000 ஆறுயிரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் சொல்லுவ. ஆறுயிரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம். சோர்ந்து போகிற நேரத்தில் அவரை மாதிரி நம்மளை பலப்படுத்துறதற்கு, ஏன் ஏசப்பாவை மாதிரி நம்மளை திடப்படுத்துகிறதற்கு, நெறிந்த நாணல முறியாமல் இருக்கிறதற்கு, மங்கி எரிகிற தீய அணையாமல் இருக்கிறதற்கு இயேசுவை போல வேறு ஒருவர் உலகத்தில் இல்லை. முடிந்தது நினைக்கும் போதுதான் அவன் விளக்கை ஏற்றி எதிரிகள் கண்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற இயேசு நல்லவர். அதனால சந்தோஷத்தோடு அவர் தோள்களின் மேல நான் சாஞ்சிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில, அப்பா தோள்கள் மேல சாஞ்சிருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கரங்களை தட்டி இந்த பாடலை, தெரிந்த பாடல் இணைந்து பாடுவோம். அவர் தோள்களின் மேலே அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு. கொஞ்சம் சந்தோஷத்தோடு சொல்லுவோமா, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யெகோவாயீரே யெகோவாயீரே எந்த தெய்வம், தேவைகள் யாவும் சந்தி. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, என்னாலும் சுகம் தரும். சொல்லுங்க யெகோவாயீரே தெய்வமே, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தெய்வம், உங்கள் பிள்ளைகளுடைய சுகம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்த நேர்ந்தாலோ என் அப்பா என்னோடு இருப்பதால, உங்க சந்தையில மட்டும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் எங்க அப்பா என்னோடு இருப்பதால, எனக்கு விரோதமா ஆயிரங்களோ 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களோ 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயீரே என்ற தெய்வம், நல்ல கரங்களை தட்டி தேவர்கள். யெகோவா ரஃபா யெகோவா என்னால் சுகம் தருவீரே. யெகோவாயீரே யெகோவாயீரே தெய்வமே, தேவைகள் யாவும். யெகோவா ரஃபா யெகோவா என்னால் சுகம் தரும். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து கொண்டாரா. சொல்லுவோம், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. பட்சத்தில் கர்த்தர் நம்புறவங்க மாத்திரம் ஒருபோதும் நான் அசைக்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தெய்வம். நல்ல கரங்களை தட்டி தேவைகள் யாவும் சந்திப்போம். யெகோவா, யெகோவா என்னாலும் சுகம், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்னாலும் சுகம் தருவீரே. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பினார். சர்வவல்ல தேவன் நம்மோடு. சந்தோஷம் சந்தோஷமா எப்பொழுதோ சந்தோஷம். ஹல்லேலூயா சந்தோஷமா எப்பொழுதோ. உயர்வானாலோ உயர்வானாலோ தாழ்வானாலோ தாழ்வானாலோ சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல யெகோவா ஈரே என்ற தெய்வம். ஓ தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா என்னாலோ என்னாலும் சுகம் தரும். யெகோவா ஈரே தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா ஹல்லேலூயா என்னாலும். கண்களை மூடி நீங்க மாத்திரம் சொல்லுங்க. யெகோவா ஈரே எந்த தெய்வம். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா எந்த தெய்வம். என்னாலும் சுகம் தரும். நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னா நான் அன்னைக்கு மாத்திரம் மாறலப்பா. அன்னைக்கு மாத்திரம் நான் யாக்கோபுக்கு அற்புதத்தை செஞ்சேன், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதத்தை செஞ்சேன், உனக்கு செய்யாமல் இருப்பேனோ? அவர் யெகோவா ரஃபா. இந்த காலையில நம்முடைய சபையில பலவீனப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமை ஒரே ஒரு வார்த்தை போதும். நம்புறவங்க நல்ல வாய்களை திறந்து தேவ கிருபை, தேவ பல, தேவ அனுக்கிரகம், தேவ இரக்கம், காலையிலே சகாயம் செய்யும் தேவ கிருபை. ஒரு நிமிடம் பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து, எங்க சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காம போகணும். முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் முழங்கால் படிட்டு, எங்க சபைக்கு உள்ள குடும்பங்களை தொடக்கூடாது சத்துரு. கர்த்தர் உங்க கையிலையும் என் கையிலையும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம். ரமாலா ஷீகாதா ரபாலா. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. சில சிறு பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறாங்க, சில பெரியவர்கள் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. இயேசுவினுடைய இரத்தத்தினுடைய தழும்புள்ள கரம் எங்க அப்பா இன்னைக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். என் இயேசுவின் தழும்புகள்ல இன்னைக்கு வல்லமை இருக்குது. அவருடைய இரத்தத்துல இன்னைக்கு உயிர் இருக்குது. அவருடைய இரத்தம் இன்னைக்கு பரிந்து பேசுகிறது. நல்ல அபிஷேகம் பெற்ற எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால ஒருவன் 1000 பேரை தான் துரத்துவான். எல்லாரும் இங்க ஒருமனப்படும் போது குடும்பங்களுக்கு விரோதமா எழும்புகிற சில ஆவிகள், சிலர் இதோட வாழ்க்கையை முடிச்சிடலாம் நினைச்சு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் உன் குடும்பத்திற்கு வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியது. இந்த காலையில வரும்போது கூட ஆண்டவர் என்னோடு ஒரு வார்த்தை பேச மாட்டாரான்னு சொல்லி வந்த சகோதரா, கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். சபைக்குள்ள வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் பரிசுத்த பர்வதத்திலே, என் ஜெப வீட்டிலே நான் உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவதற்காக உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன், பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். காலையில கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறபடியா எல்லாரும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி சொல்லி, இயேசுவின் தழும்புள்ள கரம் இப்போதே அற்புதத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
அப்படி எல்லாரும் எழும்பி நின்று ஆராதித்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே, என் நாட்கள் முடியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்து எங்களை இதுவரை நடத்தி வந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. கரங்களை தட்டி சொல்லுவோம், உம்மை இயேசுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியோ உங்களே, என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர். கரங்களை தட்டி சொல்லுவோமா, தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தாயின் கருவில் ஒரு சத்தத்தை உயர்த்தி பெயர் சொல்லி அழைத்தவரே. அல்லேலூயா. தாயினும் மேலாக எனக்காக என் நாட்கள் மூடி என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் உம்மை ஆராதிப்போ, என் ஜீவன் அல்லேலூயா, என் சுவாசம் ஆராதிப்பே, ஆராதி. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லுவோம், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த என்னையே நீ துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த என்னையே துதித்திடுவே. ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்தி அப்பாவை இயேசு ராஜா நீ ராஜாவை அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஓரமாலாதா ஆராதனை, ஆராதனை. புதுபலன் அடைந்திடுவே, புதுபலன் அடைந்திடுவே. நான் புதுபலன் அறிக்கை செய்ய, புதுபலனை தருகிறவர், புதுபலன் அடைந்திடுவே. என் வயதை திரும்ப வாழ வயதாய் மாற்றுகிறவா, புதுபலன் அடைந்திடுவே. நான் புதுபலன் நல்ல கரங்களை தட்டி பலப்படுத்துகிறவா, புதுபலன். நான் புதுபலன் அடைந்திடுவேன். கர்த்தருக்கு நான் இருந்து கழுகு போல் பலன் அடை. சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு கழுகு போல் பலன் அடை. அல்லேலூயா. சட்டைகளை அடித்து உயரே கடைசியா புதுபலன் அடைந்திடுவே. புதுபலன் ஒவ்வொருவர் மேல அந்த புதிய பலன், புதிய அபிஷேகம், புதுபலன்
புது பலன் அடைந்திடுவோம், நாங்கள் புது பலன் அடைந்திடுவோம், புது பலன் அடை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம், துதிக்க துதிக்க தேவ பலன். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புதம் ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, தேவ பலன் இறங்கட்டும் ஒவ்வொரு மேலே. வல்லமை உண்டு உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியே ஆட்டுக்கோட்டின். நல்ல கரங்களை தட்டி தேவ பலன் ஒவ்வொரு மேல ஒவ்வொரு தலைகளில இறங்கட்டும். ஒரு புதிய பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். யுத்தம் என்னுடையது, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நாங்க அமர்ந்து இருக்கிறோம் உங்களுடைய பாதத்துல, நீங்க போராட வேண்டாம், நீங்க எதையும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சில போராட்டத்தின் வழியா வருகிற சகோதரனே சகோதரி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ அமர்ந்துரு என் பாதத்துல, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நான் உன் விளக்கை ஏற்றுவேன், உன் இருள வெளிச்சமா நான் மாற்றுவேன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினி. எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி. எரிந்து கொண்டு ஜீசாத்தி எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியோ. சொல்லுவோம், எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா. ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே எப்போதுமே. எத்தனை போராட்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் என் ஜீவன் எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டே முழுவலத்தோடு எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே எப்போதுமே உமக்கா. என் ஜீவன் எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டே. ஒரே ஒரு சரணம், சேனைக்குள் பாய்வே, சேனைக்குள் பாய்வே உந்தன் தயவாலே மாதிலே. இன்னைக்கு இருக்கிற பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம் சொல்லுவோம். சேனைக்குள் பாய்வே உந்தன் தயவாலே மாதிலை தாண்டிடு. புகழ்ந்து பாடுவே, புகழ்ந்து பாடும் உம்மையே உயர்த்துவே. உயிர் வாழோ கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுவோம், புகழ்ந்து பாடுவே, புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவே, புகழ்ந்து பாடிடுவே. உம்மையே உயர்த்திடுவே, உம்மையே உயர்த்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் உம்மையே உயர்த்திடுவே. புகழ்ந்து பாடுவே, ஓ புகழ்ந்து
நடத்திடுவே. ஏன் உங்களுக்கு நேரம் அநேக அம்புகள் வருகிறது? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பு. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு நேரா வருகிற அம்புகள் உங்களுக்கு கீழே தள்ளாது, உங்க செடி சுவர் மேல படரும். நீங்கள் யாக்கோபே நீ வேர் பூத்து பூத்து காய்த்து உலகத்தை பலனால நிரப்புகள் நாட்கள் வரும். இது நீ சோர்ந்து போக வேண்டிய நாட்கள் அல்ல. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம். இது உலகத்தின் இறுதி நாட்கள். இயேசுவுக்காக எதையாவது செய்ய கடைசிய கண்களை மூடி மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் என்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை வென்றவரே, மரணத்தை எல்லாருக்கும் தெரிந்த பால் இணைந்து சொல்லுவோம். உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் என்றவரே, பாதாளம் என்றவரே, உம்மை ஆராதனை. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா முழு பலத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya ஹalleluya ஹோசனா ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. புதிகளில் வாசம் செய்கிறவர், புதிகளில் பிரியப்படுகிறவர். ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ரெண்டு கரங்களை தட்டி இருள் பூமியை மூடினாலும் உங்க மேல கர்த்தர் உதிப்பா. உங்களை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர், எலியாவை எழும்ப பண்ணினவர் உங்களை திரும்ப எழும்ப பண்ணுவா. உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வா. சமாதானத்தின் தேவன் சாத்தான உங்க கால்களுக்கு கீழே நசுக்கி போடுகிற நாள் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தப்பட நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூடின ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த சொன்னீங்கப்பா. என் மனவாளனை நாங்கள் சந்திக்க ஆயத்தப்பட எங்க அப்பா வாயிலிருந்து வரணும். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லி இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அழைக்கிறதை எங்க காதுகள் கேட்கிற ஒரு நாள் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. இந்த நாளிலும் ஒரு நெருக்கம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, நெருக்கம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசியுங்கள். மார்க் 4:18-19. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டான இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியத்தை வேதம் நமக்கு எச்சரிப்பாய் எழுதியிருக்கிறது. இது இயேசுவின் உபதேசம், விசேஷமான உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம். அதிகமாக நம்ம தியானிக்கணும் கிறிஸ்துவின் உபதேசத்தை. கிறிஸ்துவின் உபதேசத்தை தியானிக்க நாம் கிறிஸ்துவை போல மாறுவோம். கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே உண்டாகும். இங்கு 3 நெருக்கத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 நெருக்கங்களும் முட்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது.
இன்றைக்கு இது நமக்குள்ளே காணப்படுகிறது. உட்பிரவேசித்து, வெளியே தெரியாது, உள்ளே அது பிரவேசித்து அது முட்செடியாய் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது. முட்செடி என்பது நெருக்கத்தை காண்பிக்கிறது. ஒரு நெருக்கம் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க பலனற்று போகிறார்கள். அவங்களால ஜெபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியல, கர்த்தருக்குள்ள களிகூற முடியல. ஏன்னா நெருக்கம் வந்து நம்மை அப்படியே ஒடுக்கி போடுகிறது. இன்றைக்கு இந்த காலையில கர்த்தர் என்ன செய்யறாரு, நெருக்கத்தில் இருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார். நம்மை விசாலத்துக்குள்ள தேவன் கொண்டு வர விரும்புகிறார். 3 வித நெருக்கங்களை இந்த வேதம் சொல்லுகிறது. வசனத்தை கேட்டும், நல்ல வசனத்தை கேட்கிறீங்க, ஆனா ஒரு நெருக்கம் உள்ள இருக்கிறதுனால வசனத்தை கேட்டும் வசனத்தின்படி வாழ முடியல, வசனத்தின்படி ஜீவிக்க முடியல, வசனத்தின்படி பலன் கொடுக்க முடியல. எவ்வளோ வசனத்தை கேட்டாச்சு, ஆனா இன்னும் ஒரு மாற்றம் வரல, உண்மையான சந்தோஷம் வரல. அதுக்கு ஆண்டவர் 3 காரியத்தை சொல்றாரு. 3 முட்செடிகள். 3 என்னது? இன்றைக்கு இந்த முட்செடி என்ன செய்யணும்? பிடுங்கப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த முட்செடி எங்க இருக்குது? உங்களுக்குள்ளே. எங்க இருக்கு? உங்களுக்குள்ளே இந்த முட்செடி இருக்குது. இந்த முட்செடி உள்ள இருந்து என்ன செய்து ஒரு நெருக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கு. ஆவியில் ஒரு நெருக்கம், களிகூற முடியல, சந்தோஷிக்க முடியல. 3 நெருக்கத்தை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். இவங்கெல்லாம் யாரு? வசனத்தை கேட்கிறவங்களா கேட்காதவங்களா? வசனத்தை கேட்கிறவங்க, சத்தியத்தை கேட்கிறவங்க. ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? உள்ளே ஒரு முள் வளர்ந்துகிட்டே இருக்குது. அதுல ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. முதலாவது முட்செடி என்ன தெரியுமா? உலக கவலை. எத்தனை பேர்கள் அந்த முட்செடி கொஞ்சம் இருக்கா, பெருசா வளர்ந்து நிக்குதா? உலக கவலை. ஆண்டவர் நம்மளை என்ன விரும்புகிறார்? நீங்கள் கவலையற்று இருக்கணும் விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க கவலையற்று இருக்கணும்? ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? இருக்க முடியுமா? அதான பாஸ்டர், இருக்க முடியல. எதை நினைச்சாலும் எனக்கு என்னதான் வருது? கவலை தானே வருது. கவலை என்ன செய்யும்? உங்களை நெருக்கி போடும். நீங்க கவலையற்று இருக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன பெருகணும்? விசுவாசம் பெருகணும். விசுவாசம் பெருக பெருக நீங்க எப்படி இருப்பீங்க? கவலையற்று இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்யாதங்க? கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு வேண்டியவைகளை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு என்ன வேண்டும் என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அறிந்திருக்கிறாரா? அறிந்திருக்கலையா? எனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஈசாக்குக்கு பதிலாக பலியிட ஆட்டு கடா தேவை என்பதை யார் அறிந்திருக்கா? கர்த்தர் அறிந்திருக்கிறார். கை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை ஊடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள், காட்டு புஷ்பத்தை ஊடுத்துவித்தீர். அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்றன்று தந்தம்மை, அன்றன்று தந்தம்மை. கோடா கோடி ஸ்தோத்திரம்.
ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி எஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலையற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க கவலைப்படுறது மாத்திரம் இல்ல, மற்றவங்களை என்ன செய்றீங்க? கவலைப்படுத்துறீங்க. அதான் உங்க வேலையா இருக்கு. ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நீ கவலையற்று இருக்கணும். கவலையற்று இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு களி கூறுதல் இருக்கும். கவலை இருதயத்தை என்ன செய்யுமா? ஒடுக்கும். இது ஒரு முட்செடி. உங்க இருதயத்தை என்ன செய்யும்? ஒடுக்கி போடும். எதை குறித்தும் கவலைப்படாமல், வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாம். அன்னைக்கு அந்த முச்செடியை ஆண்டவர் பிடுங்கி போடுவார். எதை குறித்து உங்களுக்கு ஒரு கவலையை பிசாசு விதைத்து வைத்திருப்பான். அது உள்ள முச்செடி போல உள்ள இருந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு கவலை, யாரை பற்றியோ ஒரு கவலை, எந்த சூழ்நிலையை பற்றியோ ஒரு கவலை உங்களுக்குள்ள சத்துரு விதைத்து வைத்திருக்கிறான். அந்த கவலை என்ன செய்து உங்களுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் அந்த முச்செடியை பிடுங்கி போட போகிறார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த முச்செடி ஆண்டவர் இன்னைக்கு பிடுங்கி போட ஆவியானவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், இதை பற்றி கவலை பாஸ்டர், அதை பற்றி கவலை. ஆண்டவர் சொல்றார், எதை பற்றி நீ கவலைப்படாத. நாம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவலையற்று நீங்க இருக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகிட்டு இருக்கணும். கவலை நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு கவலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு 2 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஆமென் சொல்லுங்க. நாளைக்காக என்ன செய்யாதுங்க? நிறைய பேருக்கு கவலை, ஃபியூச்சரை பற்றி கவலை, நாளைய பற்றி கவலை. எப்படி இருக்க போது என் ஃபியூச்சர்? ஒரு காரியத்தை புரிந்து கொடுங்க, நம்முடைய காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இம்மட்டும் நடத்தினவர் இனி என்ன செய்வார்? நடத்துவார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். அப்பன்னா நைட்டு நல்ல தூக்கம் வரும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டா நைட்டு என்ன வராது? தூக்கம் வராது. பிரைஸ் காட். ஒரு டாக்டர் சொல்றாரு, நல்ல மனுஷன் 2 நிமிஷத்துக்குள்ள தூங்கிடுவானா. கவலையற்ற மனுஷன் எத்தனை நிமிஷத்துக்குள்ள? 2 நிமிஷத்துக்குள்ள. எத்தனை பேர் தூக்கம் வருது உங்களுக்கு? சிலருக்கு சர்ச்சுக்கு வந்தாலே தூக்கம் வருது பாஸ்டர், வீட்டுக்கு போனா தூக்கம் வர மாட்டேங்க. சர்ச்சுக்கு வந்தா எனக்கு தூக்கம் வருது, வீட்டுக்கு போனா ஸ்தோத்திரம். கவலையற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். நாளை தினத்தை குறித்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கவலையை பற்றியே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கு கவலையா உட்கார்ந்து இருக்கீங்க, சோகமா உட்கார்ந்து இருக்கீங்க. ஏன்னா உள்ள என்ன வளர்ந்துகிட்டு இருக்கு? முட்செடி. அது உங்களை என்ன செய்யுது? நெருக்கி போடுது. கவலை என்ன செய்யுது? ஆவியை நெருக்குது. ஜெபிக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, பைபிளை எடுத்தாலும் பைபிளை என்ன செய்ய முடியல? வாசிக்க முடியல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அந்த முட்செடியிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். யார் யாருக்குள்ள இந்த கவலை உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோ, இன்றைக்கு அந்த கவலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கையில உயர்த்தி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை உடுத்துவிக்கிறவர். மத்தேயு 6:27 வாசிங்க. கவலைப்படுறதுனால என்ன நடக்கும்?
கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்பட்டு ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க? எதுவுமே நடக்காது. என்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அன்னால் துக்க முகத்தை என்னைக்கு விட்டாலோ அன்னைக்கு தான் கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க துக்க முகம் மாறட்டும். முகத்தை பாருங்க, அப்படியே சோகமா. நிறைய ஒரு முகம் எப்படி இருக்கு சொல்லுங்க? சோகமா இருக்கு. திருப்பூரில் ஒரு தம்பி கடை வச்சிருக்காரு. அவர் சுவிசேஷம் சொல்லுவார். அப்போ ஒரு அம்மாட்ட சொல்லியிருக்காரு, உங்க சின்ன பையனை கூப்பிட்டு சர்ச்சுக்கு போங்க, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்னுட்டு. அந்த அம்மா சர்ச்சுக்கு போயிருக்கு. சர்ச்சுக்கு போனால் சர்ச்சு முடிச்சுட்டு வரும்போது அந்த சின்ன பையன் சொன்னானா அம்மாட்ட, எம்மா நம்மளே சோகத்தில் போகிறோம்மா, அந்த சர்ச்சில் எல்லாரையும் பார்த்தேம்மா, எல்லாரும் எப்படி இருக்காங்க? சோகமாக இருக்காங்கம்மா சொல்லிட்டு சொன்னானா, அந்த பாஸ்டர் அங்கிள் இருக்காரு, அவரும் சோகமாக இருக்காருமா. இங்கே போனால் நம்ம சோகம் எங்கம்மா போக போகுது அப்படின்னானா. அதுல இருந்து அந்த அம்மா சர்ச்சுக்கே போகல. சர்ச்சுக்கு வந்தோம். நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க? ஒரு சிரிப்பு இருக்கா? நிறைய பேருக்கு ஒரு சிரிப்பு கிடையாது. ஒருத்தர் பார்த்து கூட உண்மையா சிரிக்கிறது இல்லை, ஏதோ சும்மா ஒரு வாடகைக்கு. சிஸ்டர், உள்ளத்திலிருந்து என்ன வரமாட்டேங்குது, சிரிப்பு வரமாட்டேங்குது. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? முச்செடி இருக்குது. கவலை இருந்து என்ன செய்யுது? நம்மளை அப்படியே நெருக்கிட்டு இருக்கு. என்னத்த வாழ்க்கை, என்ன லைஃப், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நான் ஏன் தான் பிறந்தனோ தெரியல, அதுவும் இந்த குடும்பத்தில் ஏன் தான் பிறந்தனோ தெரியல, இந்த ஆளை ஏன் தான் கெட்டினோ தெரியல, இவ்வளோ போய் ஏன் கெட்டினோ தெரியல. கவலை கவலை கவலை. ஆண்டவர் விரும்புகிறார் உங்க இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கணும். உங்க இருதயத்துக்குள்ள அந்த முச்செடி வளரக்கூடாது. இன்னைக்கு நீங்க துக்கத்தை எப்போ விடுறீங்களோ கர்த்தர் உங்களுக்காய் செயல்பட ஆரம்பிப்பார். நீங்க துக்கித்து இருக்கிற வரைக்கும் காரியம் நடக்காது. நீங்க துக்கத்தை உதறி போடும் போது தூசியை போல உதறி போடணும். கை தட்டி எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற கவலை எல்லாவற்றையும் இன்னைக்கு ஒரு தூசியை போல உதறி போடும் போது ஹல்லேலூயா, எல்லாம் நல்ல ஆவியில நிறைந்து ஷகா பாகாராபா உதறி போடுங்க, உதறி போடுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே அந்த முச்செடியை தேவன் பிடுங்கி போடுவாராக. ஓ ராகா பாகா ஷடபா தரபா பாபா பா. நிறைய பேருக்கு ஒரு முச்செடி இருந்தா பரவாயில்ல, அநேக முச்செடி. மார்த்தால பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ எத்தனை காரியம்? அநேக காரியத்தை குறித்து ஏம்மா கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலை வர வர மனசுக்குள்ள என்ன வந்துடும்? கலக்கம் வந்துடும், பயம் வந்துடும், சோர்வு வந்துடும். மார்த்தாள் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாள். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு காரியத்தை குறித்து கூட நீ கவலைப்படக்கூடாது. ஒரு காரியத்தை குறித்து கூட நீ கலங்க கூடாது. அது பிள்ளைகள் காரியமா இருக்கலாம், கலங்காதங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். அந்த கவலையை பிசாசு கொண்டு வருவான். உடனே அதை என்ன செய்யணும்? கிரிக்கெட்ல பார்த்துருக்கீங்களா? பால் ஒருத்தன் போடுவான், ஒருத்தன் என்ன செய்வான்? பேட்டை வச்சு அடிச்சு விரட்டுவான். ஆமைன்னு சொல்லுங்க. அதே போலதான் பிசாசு பால் போடுற ஆளு எதை போட்டுக்கிட்டே இருப்பான்? கவலையை கொண்டு போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க என்ன செய்யணும்? ஒரு பேட்டு வசனத்தை வச்சு என்ன செய்யணும்? அடிச்சு விரட்டணும். விரட்டு விரட்டு விரட்டு. ஆமே, வர்ற கவலையெல்லாம் சிக்ஸ் அடிக்கணும். சிக்ஸருக்கு போனோம். சிக்ஸ்னா என்னது? கிரவுண்டை விட்டு வெளியே போயிடணும். ஆமைன்னு சொல்லுங்க.
உள்ள அது இருக்கக்கூடாது, பக்கத்தில் அது இருக்கக்கூடாது. அடிக்கிற அடியில எங்க போகணும்? துண்டை காணோம், துணி. கவலை என்ன செய்யணும்? ஓடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு தேவன் கவலையற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்புகிறார். அப்பதான் நீங்க பலன் கொடுப்பீர்கள். 30, 60, 100 பலன் கொடுப்பீர்கள். நீங்க உங்களுக்கும் பிரயோஜனமா இருப்பீங்க, மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருப்பீங்க. கவலையற்றவர்கள் என்ன செய்வாங்க? தனக்கும் பிரயோஜனமா இருப்பாங்க, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருப்பாங்க. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? கவலை இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டீங்க. உண்மையா? உண்மை இல்லையா? நீ கவலையா இருந்தா வீட்டில் ஏதாவது வேலை நடக்குமா? நல்ல சமையல் பண்ணுவீங்களா? ஒன்றும் பண்ண மாட்டீங்க. வீட்டில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க பொம்மை மாதிரி. இன்றைக்கு தேவன் அந்த முச்செடியை பிடுங்க போகிறார், அந்த முச்செடிகளை பிடுங்க போறார். இயேசுவின் நாமத்தில் பிசாசு உனக்குள்ள விதைத்து வைத்திருக்கிற அந்த கவலை 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 என்கிற முச்செடியை தேவன் பிடுங்க போகிறார். ஃபியூச்சரை பற்றிய கவலை, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் நம்மை நித்தமும் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்ப நடத்துவார்? நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் நடத்துவார். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். மகா வறட்சியான காலங்களிலும் நமக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்து நம்மை போஷித்து நடத்துவார். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் என்னை கொள்வார். எதை நினைத்தும் நான் யெகோவா தேவன் எல்லாம் கொள்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உதவி செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரை உதவி செய்வார். உதவி செய்வார். எதை நினைத்தோ நான் கலங்கிட யெகோவா தேவன் யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள உண்மையில் அந்த முச்செடி எனக்குள்ள கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறவங்க கை வைத்துங்க. முச்செடியை நீ நெருக்குது பாஸ்டர், வெக்கப்படாம. என்ன அப்ப நீங்களாம் கவலையற்று இருக்கீங்களா? உங்க முகத்தை பார்த்தாலே காட்டி கொடுக்குது. ஏன் போய் சொல்றீங்க? இருக்கிறதே சோகமா உட்காந்துக்கிட்டு முச்செடி விதைக்கிறது யாரு? பிசாசு. முச்செடியை நமக்குள்ள விதைக்கிறது பிசாசு. உன் நிலைமையை பாரு, உன் சூழ்நிலையை பாரு, இதை பாரு, அதை பாரு, உன் பிள்ளைய பாரு. முச்செடியை நமக்குள்ள விதைக்கிறது பிசாசு. அந்த முச்செடியை பிடுங்கி போடுகிறவர் ஆவியானவர். அந்த முச்செடியை நம்மளிருந்து பிடுங்கி போடுகிற ஆவியானவர். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, நீ மகிழ்ச்சியா இரு, நீ சந்தோஷமா இரு என்று ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். ஆவியானவருக்கு பேர் என்ன? தேற்றரவாளன். தேற்றரவாளன். கவலை வராம இருக்காது.
எல்லார் வாழ்க்கையிலும் கவலை வரும். ஆனா அந்த கவலைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு முச்செடியை இயேசு நமக்கு தெளிவாய் சொல்றாரு. என்னதுன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆனா நமக்குள்ள என்ன வரக்கூடாது? ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒரு முச்செடி நம்மளை அப்படியே நெருக்கி போட்டுரும். நிறைய பேரை பார்க்கிறேன், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்குள்ள போய் இன்றைக்கு அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. பைபிள்ல நிறைய ஐஸ்வர்யவான்களை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆபிரகாம் யாரு? என் எஜமான் சீமானாய் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவான் தான். ஆனா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. நாளுக்கு நாள் தாவீது என்ன செய்தான்? ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை எப்படி கொடுப்பாரு? நாளுக்கு நாள் கொடுப்பாரு. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று தீவிரிக்காதே. என்ன செய்யக்கூடாது? தீவிரிக்கும் போது அது ஒரு முச்செடியா மாறிடும். நிறைய பேர் ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று தீவிரித்து கடன் வாங்கிறது, ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று தீவிரித்து இதுல பணத்தை போட்டேன், அதுல பணத்தை போட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் நெருக்கங்களுக்குள்ளே தங்களை என்ன செய்யறாங்க? அவங்களே சிக்க பண்ணிக்கிடுறாங்க. நான் இப்போ பீகாருக்கு போயிருக்கும்போது ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தேன், ஹோட்டலில். அந்த ஓனருக்காய் ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அவருக்கு ஜெபம் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நைட்லாம் எனக்கு இப்போ தூக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 6 கோடி ரூபாயை நான் இழந்து போனேன். எத்தனை கோடி? நீங்க ஐஸ்வர்யவனாக தீவிரிக்கும் போது உங்களை முச்செடிகள்ல சிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் சுற்றி திரிவாங்க. இந்த பிளானு, அந்த பிளானு, இந்த திட்டம், அந்த திட்டம். நீங்க 6 கோடியை போட்டா 60 கோடி வந்துடும். 6 கோடியை போட்டால் இப்படி ஆயிடலாம், அப்படி ஆயிடலாம். இந்த ஆளுக்கு நல்ல பிஸ்னஸ், மாதம் 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வருமானம் வருது. போதுமா போதாதா? சொல்லுங்க. போதும். ஆனா ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? தீவிரிக்கிறாங்க. நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். நிறைய பேருக்குள்ள என்ன செய்யணும்? உடனே கோடீஸ்வரன் ஆகணும். உடனே எப்படி ஆகணும்? கடைசியில் பிச்சைக்காரன் ஆயிடுறாங்க. கோடீஸ்வரன் ஆகல. எப்படி ஆகிறாங்க? பிச்சைக்காரனான நிறைய பேரை பார்த்திருக்கேன். உடனே கோடீஸ்வரன் ஆகணும். வேதம் தெளிவா சொல்லுது, ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று தீவிரிக்காதே. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நாளுக்கு நாள். கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்த மாட்டார். நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்தி கொண்டே இருப்பார். நீங்க உடனே நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், உடனே லட்சாதிபதி ஆகணும்னு சொல்லி எங்கேயாவது பணத்தை கொண்டு போட்டீங்க, போயிடும். நிறைய பேரை நான் பார்க்கிறேன். ஒருத்தர் கப்பலில் வேலை செய்கிறாரு, 6 லட்ச ரூபா சம்பளம் வருது. போதாதா? 6 லட்ச ரூபா போதாதாம்மா? நம்ம 6000 வச்சு சமாளிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் ஒரு ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்ன மயக்கம்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பணத்தை கொண்டு ஒரு இதில் போய் முதலீடு பண்றாரு, பல லட்சத்தை. கடைசியில் எல்லாம் போயிருது. முச்செடி ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்னது? வேதம் என்ன சொல்லுது? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி, அதே ப்ராஃபிட், அதுதான் ஆதாயம்.
கையில் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு தம்பி ஒரு நாள் வந்து சொன்னா, அண்ணே 3 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் புது புது பிராண்டு கார் கொடுக்காங்களாம். 3 லட்சம் ரூபாய்க்கு புது பிராண்டு காரு, அதை நம்ம வாங்கி விற்றா நமக்கு ஒரு காருக்கு 5 லட்சம் 6 லட்சம் கிடைக்குமா? நான் சொன்னேன், தம்பி இது சீட்டிங் மாதிரி தருது, யோசித்துக்க. இல்லைண்ணே, அவர் நால்மாவடி ஜபத்துக்கு வராருண்ணே, அவரை நால்மாவடியில் தான் நான் பார்த்தேன். என்ன அவரெல்லாம் அப்படி சீட் பண்ணுற ஆள் மாதிரி தெரிலண்ணே, இது எங்கேயோ இருந்து இப்படி வண்டி வருதானே, 200 வண்டி 300 வண்டி பெங்களூரில் நிற்கிதானே, எனக்கு 5 வண்டி உடனே அனுப்புகிறேன்னு சொல்கிறாருண்ணே அப்படின்ட்டு இவன் அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி 18 லட்சத்தை கொடுத்தான். எத்தனை லட்சம்? 5 கார் வரப்போகுதுன்னுட்டு. கார் இல்லை, பிளாஸ்டிக் கார் கூட வரல, இந்த பொம்மை கார் இருக்கும் பாருங்க, ஒரு பொம்மை கார் வந்தாலாவது அவன் தூங்கி திருப்தியாக இருந்திருப்பான். ஒரு பொம்மை கார் கூட வரல, ஆள் ஃபோனே எடுக்கலை. இப்போ வந்து சொல்கிறேன், அண்ணன் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல, நான் சொன்னேன், எப்பா ஆண்டவர் எப்பவும் நம்மளை நேர் வழியாய் நடத்துவார். ஆமைன்னு சொல்லுங்க. சம்பாதிக்கிறதுக்கு எப்படி நடத்துவார்? நேர் வழியாய் நம்மை நடத்துவார். ஆமைன்னு சொல்லுங்க. பிசாசு தான் என்ன செய்வான்? திருட்டு வழியை கொண்டு வந்து, திருட்டுத்தனத்தை கொண்டு வந்து கடைசியில் நம்மளை என்ன செய்வான்? சிக்கல்களில் சிக்க வைப்பான். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அநேகர் என்ன செய்யறாங்களா? அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:9 வாசிங்க, சீக்கிரம் ஜெபிக்க போறோம். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். எத்தனை பேர் ஐஸ்வர்யானா விரும்புறீங்க? கை வைத்துங்க. யாருக்கும் விருப்பம் இல்லையா? ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வசனம் வாசித்தோன்னு உங்களுக்கு பயம் வந்துச்சுல்ல? இல்லைன்னா கை வைத்திருப்பீங்க. அப்போது எல்லாரும் கை வைத்திருப்பீங்க. இந்த வசனத்தை வாசித்தோன்னு உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஐஸ்வர்யானா விரும்பினா என்னது? சோதனை. என்னது? ஐஸ்வர்யானா விரும்பினா கண்ணி. என்னது? கண்ணி. ஐஸ்வர்யானா விரும்பினா மதிகேடு. அல்லேலூயா. அழிவு, பலவித இச்சைகள், சேதமுமான இச்சைகள். சேதப்படுத்திடுவோங்களே, ஆத்துமாவை சேதப்படுத்திடும். இதனால அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். எதுல? நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரங்க கூட பணத்தை அங்க இங்க விட்டு வேதனைகளால் என்ன செய்றாங்க சொல்லுங்க. ஒரு பிரதர் சொன்னாரு, இரிடியம் பிரதர் ராக்கெட்டுக்கு அதை யூஸ் பண்றாங்களா? சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு நான் ஒரு 200 கோடி கொடுக்க போறேன்னாரு. எனக்கு வரப்போகுது 2000-3000 கோடி வருது பிரதர், நான் 3 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை கோடி? சோத்ரம். எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. நமக்கு 200 கோடி. அவர் சொல்லிட்டாரு, நீங்க தனி டிவி ஸ்டேஷன்லாம் ஆரம்பிச்சிடலாம் பிரதர், நீங்க ஒன்றும் யோசிக்காதுங்க. ஓகினார். இன்னைக்கு வர கண்ணில சிக்கி 3 கோடி திரும்ப வந்துச்சா? வரல, போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்களாக விரும்பி பாம்பு பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சாங்க கொஞ்சம் பேர். எங்க ஊர்ல எல்லாம் என்ன பிடிச்சாங்க? பாம்பு பிடிச்சி. ஒரு பிரதர் பெருசா பிடிச்சிருக்கேன், அது 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ இருக்கு. 4 கிலோன்னு அந்த ரேட்டான், 5 கிலோன்னு அந்த ரேட்டான், 6 கிலோன்னு அந்த ரேட்டான். தோத்திரம். ஆத்மாவை பிடினா இவன் எதை பிடிச்சிட்டு அலையிறான்? பாம்பை பிடிச்சிட்டு அலையிறான். ஏன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அன்னைக்கு எல்லாருக்குள்ளையும். உடனே கோடீஸ்வரன் ஆகணும். விளம்பரம் வருது, நீங்கள் கோடீஸ்வராக விரும்புகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க, உன்னை பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுருவோம். நிறைய விளம்பரம் உன்னை பிச்சைக்காரன் ஆக்கிறோம். தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்ற காலம் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள
அடங்கிருங்க. அவசரப்படாதங்க. அவசரப்பட்டு இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இந்த இதை செய்ய போறேன், அந்த இதை செய்ய போறேன்னு சொல்லி போய் சிக்கல்கள்ல சிக்கி கொள்ளாதங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்கிற முச்செடியை இன்னைக்கு ஆண்டவர் பிடுங்க போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மயக்கம் யாருக்குள்ளேயும் வரக்கூடாது. யூதாசுக்குள்ள என்ன மயக்கம் வந்துச்சு? ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துச்சு. யாரை சிலுவையில் அறைஞ்சான்? இயேசுவ. உங்களுக்குள்ள ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துச்சுன்னா யாருக்கோ துரோகம் பண்ண போறீங்க, யாரையோ சிலுவையில் அறைய போறீங்கன்னு அர்த்தம். அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சீட்டிங் நடக்குது பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? நேர் வழியாய் கொடுப்பார். அற்புதமாய் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யனாக வேண்டும் என்ற விருப்பம் அது ஒரு மயக்கம், அது உங்களுக்குள்ள வேண்டாம். இன்றைக்கு அந்த முச்செடியை கர்த்தர் பிடுங்கி போடுவார். இருக்கிறதுல திருப்தியா இருங்க, இருக்கிறதுல சந்தோஷமா இருங்க. கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிறதுல மகிழ்ச்சியா இருங்க. ஆமென் சொல்லுங்க. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, மற்றவைகளை பற்றி உண்டான இச்சைகள். நெருக்கத்தை உண்டாக்குறது என்ன செய்து? மற்றவைகளை பற்றி உண்டான இச்சைகள். நிறைய இச்சைகளை பைபிள் சொல்லுது. துர் இச்சை சொல்லுங்க, மாம்ச இச்சை, அசுத்த இச்சை, அல்லேலூயா, கண்களின் இச்சை. வேற என்ன இச்சை இருக்குது? அல்லேலூயா. இந்த இச்சைகள்லாம் என்ன செய்து? நம்மளை மோசம் போக்கும் இச்சைகள். என்ன இச்சைகள் சொல்லுங்க? மோசம் போக்கும் இச்சைகள். இதெல்லாம் முச்செடிகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆகார இச்சை. என்ன இச்சை? எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார்? சாப்பாடு கூட ஒரு இச்சையா மாறிடக்கூடாது. சாப்பாடு எப்படி மாறிடக்கூடாது சொல்லுங்க? இச்சையா மாறிடக்கூடாது. பிரியாணி இச்சையா மாறிடக்கூடாது. பிரியாணி சாப்பிட்றது பாவம் இல்லை. பிரியாணி எப்படி மாறிடக்கூடாது? இச்சையா மாறிடக்கூடாது. எந்த காரியமும் உங்களுக்கு எப்படி மாறக்கூடாது? ட்ரெஸ்ஸு தப்பு இல்லை, ட்ரெஸ்ஸே தான் மாறக்கூடாது, இச்சையாய் மாறிடக்கூடாது. அப்போ வேதம் சொல்லுது பலவித இச்சைகள். செல்போன் நல்லது, செல்போன் எப்படி மாறக்கூடாது? இச்சையாய் மாறக்கூடாது. அதில் போய் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதில் போறது, இதில் போறது. இச்சைக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பலனற்று போயிருவீங்க. செல்போன் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப யூஸ் பண்ணா நீங்க எப்படி போயிருவீங்க? முச்செடி உங்களை அங்க சிக்க வச்சிரும். செல்போன் என்னது? ஒரு முச்செடி. ஜாக்கிரதையா இருங்க. அளவோட பார்த்துட்டு என்ன செய்யணும்? நிறுத்திடணும். அமெரிக்காவில் டிக்டாக், இந்தியாவில் அதை பேன் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் டிக்டாக்கு 18 கோடி பேர் பார்க்காங்களாம். எத்தனை கோடி? அரசாங்கம் இப்போ அதை பேன் பண்ணுறதுக்கு யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பலவித இச்சைகள் பூமியில் பெருகிக்கிட்டே இருக்குது. இச்சைகளினால் கேடுகள் பெருகிட்டு இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அந்த முச்செடிக்குள்ள போய் சிக்கிடக்கூடாது. அந்த முச்செடிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா பலனற்று போயிருவீங்க. ஜெப வாழ்க்கை கெட்டு போயிடும், பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போயிடும், சாட்சியின் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால எந்தவித இச்சைகளுக்குள்ளும் நீங்க போய் என்ன செய்யக்கூடாது? சிக்கிடக்கூடாது. இச்சைக்குள்ள போயிட்டீங்கன்னா அது ஒரு நெருக்கம். அது இல்லாம உங்களால இருக்க முடியாது. உங்களை பலனற்று போக பண்ணிரும். ஆண்டவர் இந்த காலை வேளையில முச்செடிகளை பிடுங்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3 வித முச்செடிகளை ஆண்டவர் பிடுங்கி உங்களை பலனுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க போறோம். ஆமென், ஆமென், ஆமென். துகாபாகா ஷடாபாதாராபா
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், நீங்கள் நெருக்கம் இல்லாதவர்களாய் இருக்கணும், நெருக்கம் இல்லாதவர்களாய் இருக்கணும். உங்க ஆவியில ஒரு ஒடுக்கு இருக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த நெருக்கம் வேண்டாம் ஆண்டவரே. ஜெபிங்க. இந்த கவலை என்கிற நெருக்கம் எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த ஐஸ்வர்யத்தை பற்றிய நெருக்கம் எனக்கு வேண்டாம்ப்பா. பலவித இச்சைகளினால் உண்டாக்குற நெருக்கம் எனக்கு வேண்டாம்பா. இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுவிப்பீராக. ஒரு பழைய பாடலை எல்லாம் சேர்ந்து பாட போறோம். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். எனக்குள்ள இந்த மாதிரி நெருக்கத்தை நான் ஃபீல் பண்றேங்கிறவங்க கை வைத்துங்க. இதுல இருந்து ஆண்டவர் என்னை விடுவிக்கணும். ஏதோ ஒரு கவலை என்னை நெருக்கிட்டே இருக்குது. அந்த கவலை என்னை அப்படியே ஓவர் கம் பண்ணுது. என்னால நிம்மதியா இருக்க முடியல. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் பிரதர், கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் சிஸ்டர், கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் வாலிப தங்கச்சி. நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த கவலையும் உன்னை ஒடுக்க கூடாது, எந்த கவலையும் உன்னை பலவீனப்படுத்த கூடாது, எந்த கவலையினால் நீ ஒடுங்கி போயிடக்கூடாது. இன்னைக்கு சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன், கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன். எல்லாரும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எனக்கு வேண்டாம்பா. நீர் போதும், நீர் போதும். நீர் எனக்கு ஐஸ்வர்ய சம்பன்னர், நீதான் என் ஐஸ்வர்யம். ஆண்டவரோடு பேசுங்க, நீரே எனக்கு ஐஸ்வர்யம் ஆண்டவரே. ஏதோ ஒரு இச்சை, மாம்ச இச்சையா இருக்கலாம், கண்களின் இச்சையா இருக்கலாம், துரு இச்சையா இருக்கலாம், அருவருப்பான இச்சையா இருக்கலாம். அது என்னை ஓவர் கம் பண்ணுது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுவிக்க போறாரு. அந்த இச்சை என்கிற முச்செடியை கர்த்தர் இந்த காலை வேளையிலே பிடுங்க போகிறார். பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம் நடுவில் வந்திருக்கிறார். அந்த இச்சை என்கிற முச்செடி பிடுங்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பிரதர் பிடுங்கப்படுகிறது, தங்கச்சி பிடுங்கப்படுகிறது. அந்த முச்செடி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் பிடுங்கி போடுகிறார். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், உம் பாதம் பணிந்தேன். ஜீசஸ், உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருக்கி உதவி எனக்கு அளித்தேன். ஆமென். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருக்கி உதவி எனக்கு அளித்தேன். திசைகெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன். திசைகெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லோ ஓம் சமூகம், எனக்கு அளிக்கோ இளைப்பாறுதல். என் முன் செல்லோ ஓம் சமூகம், எனக்கு அளிக்கோ இளைப்பாறுதல். உமது கோலோ அடியோ என்னையும் தேற்றிடுவே. உமது கோலோ அடியோ
பிடுங்கப்படுகிறது. முட்செடிகள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முட்செடிகள் பிடுங்கப்படுகிறது. முட்செடிகள் பிடுங்கப்படுகிறது. டிப்ரெஷன் வெளியேறுது. டிப்ரெஷன் ஸ்பிரிட் வெளியேறுது. ஆண்டவர் அநேகரை விடுவிக்கிறார். டெலிவரி ஜீசஸ் நேம். ஆவியில விடுதலை, சரீரத்தில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை. நல்ல கர்த்தரை துதிங்க துதிங்க. முட்செடிகள் பிடுங்கப்படுகிறது. முட்செடிகள் பிடுங்கப்படுகிறது. முட்செடிகள் பிடுங்கப்படுகிறது. அநேகரை ஆண்டவர் மன மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். மன மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். சகோதரி உன்னை மன மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். சகோதரி உன்னை மன மகிழ்ச்சியால் நிரப்புகிறார். உன் துக்கம் மாறுகிறது. கவலை என்கிற முட்செடி பிடுங்கப்படுகிறது. பிடுங்கப்படுகிறது. டிப்ரெஷன் வெளியேறுது. நல்ல கர்த்தரை துதிங்க. நல்ல துதிங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து தேவன் விடுவிக்கிறார். அந்த கவலை உன்னை பாரப்படுத்துகிற ஒடுக்குகிற அந்த கவலையிலிருந்து தேவன் உன்னை விடுவிக்கிறார். அந்த முட்செடி பிடுங்கப்படுகிறது. தம்பி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதை குறித்து நான் இனி கலங்க மாட்டேன். இதை குறித்து நான் யோசிக்க மாட்டேன். ஜீசஸ் உடைய பிள்ளைகளை விடுவிக்கிறீரப்பா. ஏதோ ஒரு இச்சை என்னோடு போராடுகிறது. அது முட்செடியை போல எனக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்குது. அந்த இச்சையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அது எந்த இச்சையா இருக்கலாம். வேதம் சொல்ல பலவித இச்சைகள். பொருளாசை என்கிற இச்சையா இருக்கலாம், கண்களின் இச்சையா இருக்கலாம், துர் இச்சையா இருக்கலாம், மாம்ச இச்சையா இருக்கலாம், அசுத்த இச்சைகளா இருக்கலாம். அந்த இச்சையின் போராட்டத்தில் இருந்து கர்த்தர் இந்த காலையில் உங்களை விடுவிக்கிறார். பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். சிலர் அந்த காலை வேளையில் அந்த இச்சையின் போராட்டத்தில் இருந்து தேவன் விடுவிக்க போகிறார். விடுவிக்க போகிறார். In Jesus name. இயேசுவின் நாமத்தில் நாம் ஆவியில உணர்றேன். அந்த முட்செடி உங்களுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்க அந்த முட்செடியை, அந்த துர் இச்சைகளை ஆண்டவர் பிடுங்கி போடுகிறார். ஆவியானவர் பிடுங்கி போடுகிறார். பெற்றுக் கொள்ளுங்க விடுதலையே. பெற்றுக் கொள்ளுங்க விடுதலையே. பெற்றுக் கொள்ளுங்க. வாலிபனே பெற்றுக்கொள். அந்த துர் இச்சைகள், அந்த அடிமைப்படுத்துகிற இச்சைகள், அந்த அருவருப்பான இச்சைகள் தேவனை விடுவிக்கிறார் இப்பொழுது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையிலே தீர்க்க தரிசனமாக தேவ மனிதர் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை அது பலன் கொடாதபடி நெருக்கி போட்டது என்று வாசிக்கிற 3 காரியங்களை கேட்டோம். உலக கவலை, லௌகிக இச்சைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று கேட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த முள்ள ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி, நம்முடைய இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து மறைவான அந்த முள்ள இன்னைக்கு பிடுங்கி போடும்படியாக ஆவியானவர் நம் மத்தியில் வந்து கிரியை செய்ததுக்காக எல்லாரும் கர்த்தரை நான் சோதரிப்போம். சோதரியம் 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 சோதரியம். கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் இருக்கிற அன்னாளை போல நாம் கவலையற்றவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். பிதாவே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அருமையான தேவ மனிதரை கொண்டு வந்து அந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, அந்த முள்ளு ஆண்டவரே வசனத்தை நெருக்கி போடு. இந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே சோதனைகளை, கவலையாகிய நெருக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கமாகிய நெருக்கம், இச்சைகள், மோசம் போக்கும் இச்சைகள், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பும்படியாக இந்த காலவேளையிலே எங்களை எங்களோடு பேசின வார்த்தையின்படியே நாங்களும் சபை மக்கள் ஒவ்வொரு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வராக. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்பா. அப்படியாக ஒரு தேவ பக்தி போதும், எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும், கர்த்தர் கொடுத்தவைகள் போதும், கர்த்தர் வைத்திருக்கிற நிலைமை போதும். ஆவிக்குரிய காரியங்களில் மாத்திரம் நாங்கள் வளரணும், ஜபத்திலே வளரணும், பரிசுத்தத்திலே வளரணும், ஊழியத்திலே வளரணும், ஆவிக்குரிய காரியங்களை வளரணும். அந்த ஆசைகளுக்குள்ளாக தேவனுக்கு பிரியமாய் நடப்பதிலே வளர வேண்டும். அந்த ஆசை மாத்திரம் எங்களை நிரப்பட்டும். மற்ற எல்லா தீமையானதை நீக்கி போடுங்க. வசனம் பேசும் தாசனை என்ன ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசுவை மாற்றுங்க. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். ஆசீர்வாத ஜெபத்தை கர்த்தருடைய தாஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், காவல், சிநேகம் நம்மோடு இருப்பதாக.